மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துளசி எல்லாருமே கோவிலுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே வந்து பவானி சிவகாமி சொன்ன மாதிரியே தாலியை கொண்டு போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. பவானியை பார்த்ததுமே அபிராமி பயங்கரமாக கோவப்படுறாங்க. டேய், நீ எதுக்காகடா இங்கே வந்த? ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லவும், நான் போகிறதுக்காகலாம் வரல, துளசி உங்கள் மருமக துளசி கழுத்தில் தாலி கட்டலான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம பரஞ்சோதி பயங்கர கோவமா, என்னடா என்ன வார்த்தை சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறாங்க. உடனே இங்கே பவானி கூட்டிகிட்டு வந்த 2 அடியாளுங்க இங்கே பரஞ்சோதியை பிடிச்சிக்கிட்டு கத்தியை கழுத்தில் வச்சுக்கிறாங்க. மற்ற எல்லார்கிட்டையுமே இங்கே பவானி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், யாராவது கிட்ட வந்தீங்க அவ்வளோதான், யார் உயிருமே தப்பிக்காது, மொத்த பேரையும் கொன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நம்ம அபிராமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே துளசி கழுத்தில் தாலி கட்ட போகவும் துளசியுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அத்தை, எனக்கு பயமாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம அபிராமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் அதாவது அம்மன் பக்கத்தில் ஒரு வேல் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இங்கே பவானியை தட்டி விட்டு கீழே போட்டுக்கிட்டு காலில் மிதித்து டே அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறதுக்கே போகும். கரெக்டான சமயத்தில் நம்ம துளசி, அத்தை வேண்டாம் அத்தை, நீங்கள் இவனை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க, நீங்கள் இல்லாமல் நம்ம குடும்பம் எப்படி அத்தை இருக்க முடியும், தயவு செஞ்சு இப்படி ஒரு தப்பான வேலையை பண்ணிடாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி சொல்கிறாங்க. இப்போது நம்ம துளசியுமே சொன்ன உடனே நம்ம அபிராமியுமே சைலண்ட் ஆகுறாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி பவானியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. போலீஸுமே பவானியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு சிவகாமியுமே வராங்க. சிவகாமியை பார்த்தா அபிராமி, ஏய், எல்லாம் வேலையாக தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி, நான் என் மருமக கூட இருக்கிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கல, என் பையனை தான் எல்லாருமா சேர்ந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சிவகாமி ரொம்பவே பதட்டப்படுறா. என்ன இவளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குமோ, சும்மா குத்து மதிப்பாக அடிச்சு விட்றா போல, நான் என்னடி பண்ண உன் பையனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி விடு, போன கதையெல்லாம் நான் எதுவும் பேசுறதுக்கு விரும்பலை, நீ தானே அந்த பவானியை அனுப்பி என் மருமக துளசி கழுத்தில் தாலி கட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்ன பண்ண சொல்கிற? அதுக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் அமைச்சு வைக்கணும்னு நினச்சேன், அவளோட வாழ்க்கையை கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவகாமி சொல்லவும், உடனே துளசிக்கு பயங்கரமாக கோவம் வந்து, இங்கே பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்கள் காலில் வந்து விழுந்தனா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லியிருக்கணும், நான் விட்டு வச்சுருக்கேனேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிவகாமி இருந்துட்டு, என்னடி ரொம்ப தான் துள்ளிக்கிட்டு இருக்க, அப்போது உன் அத்தை கூடவே கடைசி வரைக்கும் காலத்தை கட்டி கழிச்சிடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே துளசியுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் வாழ்க்கையை நான் எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் அர்ப்பணிப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? அப்படியே என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரியே நடிக்காதீங்க, உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இது பண்ணுறாங்க. ஒரு வழியாக மீனாட்சி திருக்கல்யாணமும் நல்லபடியாக முடியுது. நம்ம துளசி கையால் தான் தாலி எடுத்து கொடுத்து கட்டுறாங்க. ரொம்பவே நல்லபடியாக முடியுது. வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு அபிராமி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, இது துளசி அம்மா இந்த வளநாட்டுக்கு நாச்சியார் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வீட்டிலே நிறைய சதி நடந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, கும்பத்தை நைட்டோட நைட்டாக இந்த சூடாமணி திருடி கொண்டு போயிட்டு ஒரு 2 ரவுடிங்க கிட்ட கொடுத்து இதை எங்கேயாவது புதைச்சி வச்சிரு, இந்த துளசி வளநாட்டுக்கு நாச்சியாராக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேம்மா. அதுக்கப்புறம் சூடாமணி போனதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்த அந்த கும்பத்தை கொண்டு வந்து நான் தான்மா சாமி ரூமில் வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சின்ன தம்பி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம அபிராமி பயங்கர கோவமா, சூடாமணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுவோம். எங்கள் சூடாமணி அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாலுக்கு வரவும், உடனே நம்ம அபிராமி சூடாமணி கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அத்தை, எதுக்காக என்ன அடிச்சிங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ பண்ண தப்புக்கு தான் உன்னை அடிக்கிறேன், சொல்லப்போனால் உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்தணும், நான் இப்போ அடிக்கிறேனேன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே
சூடாமணியோட அம்மா இருந்துட்டு, "அண்ணி என்ன நீ என் பொண்ணை இப்படி அடிக்கிறீங்க, மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணதுக்கு இப்போ இதுதான் உங்களுக்கு தண்டனை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருமே இந்த வீட்டில் இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் எங்கள் அபிராமி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சூடாமணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.